ஹாய் ஹலோ வணக்கம் மேன், வெல்கம் டு ஷோ. இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை ஹாஸ்ட் பண்ண வந்திருக்கேன் நான் உங்க அசீம். வர நம்ம நிகழ்ச்சியில தெரிந்த கருவிகள், தெரியாத தகவல்கள் அடிப்படையில நிறைய கருவிகளையும் அந்த கருவிகளுடைய முக்கியத்துவத்தையும் ரொம்ப பிரத்யேகமா வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்க நிகழ்ச்சி தான் இந்த கருவிகள் பலவிதம் நிகழ்ச்சி. அந்த வகையில இந்த வாரமும் உங்களுக்காக நிறைய கருவிகளும் அந்த கருவிகளுடைய முக்கியத்துவம் உங்களுக்காகவே லைன் அப் பண்ணி காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிகளை போலாம். ஓகே வியூவர்ஸ், சோ இந்த வாரம் நம்ம கருவிகள் பலவிதம் நிகழ்ச்சியில நம்ம என்ன ப்ராடக்ட் பத்தி பேச போறோமோ அந்த ப்ராடக்ட்டோட முக்கியத்துவத்தை ரொம்ப ஸ்பெசிபிக்கா, ரொம்ப கிளியரா இன் டீடைலா பிரீஃப் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ஸ்டுடியோல இருக்காரு வருண் கிருஷ்ணன் ஃப்ரம் ஃபோன் அரீனா. அது கூட தான் பேச போறோம். ஹாய் வருண். ஹாய் அஜய். ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் இந்த கேட்கெட் பஜார் ஷோல வந்து நான் நீங்க சேர்ந்து பண்ணி. ஓகே ஃபைன். சோ நம்ம லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைனல் டாபிக்ல சாம்சங் S5 பத்தி நம்ம பார்த்தோம். அதோட ஸ்பெசிபிகேஷன் வந்து ரொம்ப வியப்பா இருக்கு. மக்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்டட் மொபைல் ஆஃப் தி இயர் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னாங்க. சோ இந்த சாம்சங் S5 மொபைலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்க்க போறோம். Galaxy S5. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசைன், நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து லைக் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. டிவைஸ் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஆனால் நேரில் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும், ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டாப் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போன் தான் இது Galaxy S. வரும் நீங்க சொன்னமா பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர் ஆட்ஸ்லயும் நெட்லயும் வந்து இந்த போனை பார்க்கும்போது பேக்ல வந்து போன்ல டாட்டட் கேஸா இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலா S4 யூசர்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆனா நேர்ல வந்து லைவ்லியா பார்க்கும்போது போன் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். டிசைன் ரொம்ப எத்னிக்கா இருக்கு. ஸோ ஆமா, ஸோ இந்த பாத்தீங்கன்னா இது அவ்வளவா ஒன்றும் டிஃபரன்ஸ் தெரியல. நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா இந்த டாட்டட் பேக், ஸோ பின்னாடி வந்து பிளைன் பேக்கா இருந்தது, இப்போ டாட்டட் பேக். ஒரு நல்ல விஷயம் என்ன, அந்த டாட்டட் பேக்னால உங்களுக்கு அவ்வளோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸே உங்களுக்கு பதிய மாட்டேங்குது பேக்ல. பழைய Galaxy S3, இந்த S2ல கூட வந்து S4ல கூட பாத்தீங்கன்னா அந்த பேக்ல வந்து உங்களுக்கு லைக் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இங்க பதியும். அதனால கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும், உங்களுக்கு அவ்வளோ கிரிப்பும் இருக்காது. பட் இதில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட் ஃபினிஷ் அண்ட் இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்கு, அந்த பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கிரிப் நல்லா இருக்கு, மேட் ஃபினிஷா இருக்கு. அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்லிப்பரி ஃபீல் இல்லை, அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் உங்களுக்கு அவ்வளோவா பதியாது. பட் நீங்க இது ஆக்சுவலி ரிமூவபிள் தான் பேக் கவர். உங்களுக்கு பிடிக்கல வேற கலர் மாத்தினாலும் மாத்திக்கலாம். அதே மாதிரி சிமிலர் சேம் as Galaxy S4, S3 கலர் பேக் கவர் இஸ் ரிமூவபிள். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அண்ட் ஆல்மோஸ்ட் சைட் பாடிஸ் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர்ஸ் லைன்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க புதுசா ஏதாவது பண்ணணும்னு, பிளைனா வைக்காம புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி நீங்க இது இது இன்னொரு ஏன் வந்து இந்த பேக் கவர் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா, ஆக்சுவலி இந்த போன் ஓரளவுக்கு வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ நீங்க தண்ணி பட்டாலும் அதுவும் ஆகாது போனுக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா போர்ட் கூட இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த USB போர்ட் ஃபார் சார்ஜிங் பாத்தீங்கன்னா இது வந்து புதுசா மைக்ரோ USB 3 போர்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீல் பண்ணும் போர்ட், when you are not charging it or using it. ஸோ அதனால தண்ணி உள்ள நுழையாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மலையில கொஞ்சம் தண்ணி பட்டாலோ ஆர் ஏதாவது லைக் டஸ்ட் உள்ள போனாலோ லைக் போனுக்குள்ள போக சான்ஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேஷன் பண்ணிருக்காங்க S5க்கு. அண்ட் பேக் கவர் ஆக்சுவலி ரிமூவபிள் தான் லைக் as before. ஸோ பேக்ல நீங்க பிக் சேஞ்ச் பாத்தீங்கன்னா வந்து லைக் பேட்டரி வேற மாதிரி ஒரு டிசைன், பட் ஸ்டில் ஹையர் கெப்பாசிட்டி தான், 2800 mAh பேட்டரி தான். அண்ட் சிம் கார்டு அண்ட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் இருக்கு, மைக்ரோ சிம் அண்ட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்து மைக்ரோ SD கார்டு வந்து அப் டு 128 GB சப்போர்ட் பண்ணுவோம் Galaxy S5. ஒன் ஆஃப் தி புது போன்ஸ் எல்லாமே இப்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, சோ 64 வந்து 128 GB மெமரி கார்டு. நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்க 128 GB இத்தனோட ஒரு சிப்ல நீங்க எக்ஸ்டர்னல் மெமரியா ஸ்டோர் பண்ணலாம்னா அது பாசிபிள். ஸோ போன்ல இன்பில்ட் 16 GB இருக்கு, இதுல ஒரு 128 GB. ஸோ மோர் தென் 100 GB ஆன போன் நீங்க கேரி பண்ணலாம். நீங்க ஹார்ட் டிஸ்க்லாம் கேரி பண்ணணும் அவசியமே இல்லை, மெமரி கார்ட்லேயே கேரி பண்ணலாம். அண்ட் ஸோ நீங்க இந்த பேக் கவர் வந்து நீங்க ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதை காமிக்கணும் தான் நினைச்சேன். பட் நீங்க லைக் டிஸ்பிளே சொல்லியாச்சு. ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 5.1 inch டிஸ்பிளே. அண்ட் அண்டர் த ஹுட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர். இந்தியாவில மட்டும் சாம்சங் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்டோகோர் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 கோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸர் சாம்சங் எக்ஸினாஸ் ப்ராசஸர் அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க.
ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் வெர்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் அப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க, குவாட் கோர் ஸ்னாப் டிராகன் 801. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸினாஸ் சிப்செட் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். அண்ட் 2GB ஆஃப் ரேம் இருக்கு. ஸோ நீங்க யூஸ் பண்ணோம்னா லைக் கிட்டத்தட்ட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அண்ட் டச்விஸ் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அவ்வளவா லேகே கிடையாது. இப்போ வந்து நிறைய ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, நிறைய அன்வான்டட் ஃபீச்சர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். லைக் உங்களுக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏதாவது அக்சஸ் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்கிரீனை மாத்திருக்காங்க. ஸோ நீங்க இந்த பட்டனை டச் பண்ணாலே மல்டி டாஸ்கிங் மோடுக்கு வரும். நீங்க வந்து செட்டிங்ஸ் இந்த மெனு பட்டன் யூஸ் பண்ணி லாங் பிரஸ் பண்ணணும், முன்னாடிலாம் ஹோம் பட்டன் லாங் பிரஸ் பண்ணணும், இப்போ அதெல்லாம் பண்ண வேணாம். ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிங்ஸ் போனா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டாகல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஸோ மேல வந்து இது பார்த்தாலே உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே மாத்திருக்காங்க நியூ டச்விஸ் வெர்ஷன்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிங்ஸ் குள்ள போனா உங்களுக்கு ஐகான்ஸ்லாம் வேற மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அண்ட் நீங்க இந்த டாகல்ஸ் எல்லாமும் லைக் ஓரளவுக்கு லைட் வெயிட்டா இருக்கு ஓஎஸ். இப்போ முன்னாடி ஆண்ட்ராய்டு தான், ஆண்ட்ராய்டு 4.2 கிட்கேட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கும். பட் ஸ்டில் டச்விஸ் வந்து கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் மெமரி எக்ஸ்ட்ரமா எடுக்கும். பட் இதுல கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். சோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன் த ஹோல் கன்க்ளூஷன் சொல்லி பார்த்தா நம்ம வந்து சாம்சங் S5 வந்து வியூஸ் எந்த அளவு வந்து சாம்சங் கேலக்ஸி ஃபேனாஸ் இருந்துட்டு வந்திருக்காங்களா, S2 இருக்கட்டும், S3 அண்ட் ரீசன்ட்லி S4, இப்போ வந்து S5. சோ கேலக்ஸி ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா S5 வந்து தி சாட்டிஸ்பாக்சன் மொபைலா இருக்குன்றதான் எக்ஸ்போர்ட் கருத்தா இருக்கு. அப்படிதான். ஆமா. அண்ட் ஆப்வியஸா உங்களுக்கு ஸ்டைலஸ் தேவைப்படாதுன்னா கண்டிப்பா அதை எடுக்கலாம். உங்களுக்கு நோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டைலஸ் தேவை அப்படின்னா S5 வந்து ஸ்டைலஸ் கிடையாது. சோ அதான் ஒரே ஒரு பட் ஸ்டில் இட்ஸ் a good option. ஆமா. ஓகே சோ இப்போ சாம்சங் கேலக்ஸி S5 அப்படிங்கிற மொபைலோட ரிவ்யூஸ் ஃபுல்லாவே பார்த்தோம். சோ கண்டிப்பா வந்து எக்ஸ்பர்ட் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி S4 யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணணும் ஃபியூச்சர் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சாம்சங் கேலக்ஸி S5 அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போறது வந்து இது மொபைல் சொல்ல முடியாது, ஆனா இது ஒரு கேமரான்னு சொல்லலாம். கேமரா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஷூட் பாயிண்ட் கேமரா கிடையாது. அந்த மோரோவர் இந்த கேமரா வந்து நீங்க எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். சோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எக்ஸ்பர்ட் கேட்போம். சொல்லுங்க வருண், என்ன கேமரா பத்தி? சோ இதுதான் வந்து GoPro அப்படின்னு ஒரு கேமரா. இது ஆக்சுவலி ஒரு ஆக்ஷன் கேமரான்னு சொல்லலாம், ஆக்ஷன் வீடியோ கேமரான்னு சொல்லலாம். சோ நீங்க நினைப்பீங்க கார்ல எல்லாம் வந்து டைரக்ட் ஆங்கிள் இருந்து எல்லாம் எப்படி வீடியோ எடுக்கிறாங்க, இந்த ஹாலிவுட் மூவிஸ்ல இந்தியன் மூவிஸ்ல கூட எப்படி எடுக்கிறாங்க, லைக் டயர் கடியில இருந்து ஒரு ஷாட் வரும், அப்புறம் பிளேன்ல பறந்துட்டு இருக்கிற மாதிரி பிளேன் கடியில இருந்து ஒரு ஷாட் வரும், எப்படி பைக்ல இருந்து பைக்கோட ஹெட்லைட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு ஃப்ரேம் காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி காமிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு கேமரா தான் இருக்கு, அதுக்கு பேர் தான் GoPro. ஸோ இது GoProன்னு ஒரு கம்பெனி Hero 3+ அப்படின்னு ஒரு லேட்டஸ்ட் கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இது. இதுதான் வந்து GoPro Hero 3+ அப்படின்னு கேமரா. இது ஆக்சுவலி கேமரா மட்டும் ஆக்சுவலி இதுல உள்ள இருக்கு. ஸோ இது ஆக்சுவலி ஒரு ஒரு ஹவுசிங்னு சொல்லலாம் இந்த கேமராக்கு. ஸோ கீழே தண்ணியில கூட நீங்க எடுத்துன்னு போகலாம் அதை. ஸோ நீங்க ஒரு தண்ணிக்குள்ள போறீங்க, போட்டிங் போறீங்க, அப்போ கூட தண்ணி மேல படும். ஆக்சுவல் கேமரா இவ்வளவுதாங்க. ஓகே. ஆக்சுவலி ஆனா இது 4K வீடியோ கூட கேப்சர் பண்ண முடியும். ஓகே. இவ்வளவு ஸ்மாலா இருக்கு, லைக் இவ்வளவு சின்ன சைஸ்ல இருக்கு, இவ்வளவு லைக் பவர்ஃபுல்லான ஒரு கேமரா. ஓகே. ஆக்சுவலி இதுல வைஃபை கூட இருக்குங்க. ஸோ நீங்க ரிமோட்டா வந்து ஒரு ரிமோட் கொடுக்கலாம் இந்த லைக் அலாங் வித் கேமரா. ஸோ அந்த ரிமோட் வச்சு நீங்க ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணலாம். அண்ட் பியூட்டிஃபுல்லா என்னன்னா இது வைஃபை இருக்கிறதுனால நீங்க ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் ஐபோன் ஆப்பும் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம அடுத்து காமிப்போம். ஸோ பட் பாத்தீங்கன்னா இதுதான் கேமரா. ஸோ உங்களுக்கு லைக் இதுதான் இந்த லென்ஸ் அண்ட் சென்சார் இதுக்குள்ள தான் இருக்கு. அண்ட் இது பில்ட்-இன் பேட்டரி இருக்கு. அதுதான் வந்து லைக் இங்க உள்ள நீங்க அந்த டோருக்குள்ள பேட்டரி டோர் இருக்கு, இதுக்குள்ள பேட்டரி இருக்கும். அண்ட் இதுதான் வந்து லைக் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இங்க இருக்கு. அண்ட் இது ஒரு ஸ்மால் டிஸ்பிளே இண்டிகேட்டர். அண்ட் இது மேல பாத்தீங்கன்னா இதுதான் லைக் ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்விட்ச் ஆர் பட்டன். ஸோ அண்ட் இது வந்து லைக் இவ்வளவுதான் உங்களுக்கு கேமராவே. அண்ட் பில்ட் உள்ள வந்து ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கு. ஸோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ள HDMI அவுட் இருக்கு.
அண்ட் சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த மினி போர்ட் இருக்கு அண்ட் அப் டு 64 GB மைக்ரோ SD கார்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி 64 GB கார்டு இருக்கு, அதில் தான் கேப்சர் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா லைக் சோ இதுதான் ஹவுசிங். சோ இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அண்டர் வாட்டர்ல கூட நம்ம போய் கேப்சர் பண்ண ஒரு அக்வாரியம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பிளேனுக்கு வெளியே ஒரு ட்ரெயினுக்கு வெளியே கூட மக்கள் யூஸ் பண்றாங்க, ஃபிட் பண்றாங்க. சோ ஐ திங்க் ஆமா ஒரு பிளேன் லேண்ட் பண்ணும்போது கூட யாராவது டயர் கடையில ஃபிட் பண்ணியிருந்தாங்க பிளேன் கடையில. சோ அந்த அந்த ஹைட் அந்த ஸ்பீட்ல கூட இது ஒர்க் ஆகும். என்ன சொன்னா ஒரு ஒரு லைக் என்ன சொல்ற ரஃப் அண்ட் டஃப் கேமரான்னு சொல்லலாம். ஓகே. சோ கண்டிஷன்ஸ் எனி ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் ஸ்னோ ரெயின் இது வந்து இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணும். ஸோ இது போட்டீங்கன்னா இது சீல் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ள தண்ணி நுழையாது கேமராக்குள்ள. ஸோ இதுதான் அந்த ஹவுசிங்னு சொல்லுவாங்க. ஸோ சீல்டு. ஸோ நீங்க இது இப்போ வந்து பட்டன்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணோம்னா இதுக்கு போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க இப்போ லாக் ஆயிருக்கு. ஸோ வெளியில இருந்தே நீங்க அக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெக்கார்ட் பண்ணணும்னா நீங்க வெளியில இருந்தே இந்த பட்டன் நீங்க அக்சஸ் பண்ணலாம். ஓகே. த்ரூ திஸ் மெட்டாலிக் பட்டன்ஸ். ஸோ மாதிரி நல்லா பண்ணிருக்காங்க. சோ கேசிங் பார்த்து வந்து செம எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கு. சோ கீழ போட்டாலும் எதுவும் ஆகாது. ஏன்னா கேஸ் தான் அடிவாங்க. கேமரா வந்து ப்ரொடெக்டட். ஓகே. சோ அண்ட் மெயினா GoPro வந்து கேமரா வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி லைக் ஹோல் ஈக்குவேஷன் தான். ஓகே. ப்ராடக்ட் நீங்க மெயினா வந்து ஜஸ்ட் லென்ஸ் மாதிரி தான் இது ஆக்சுவலா. கைண்ட் ஆஃப் நீங்க ஒரு கேமரா பிளஸ் லென்ஸ்னு சொல்லலாம். பட் நிறைய விஷயம் நீங்க இது வச்சுட்டு வெறும் இதை மட்டும் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. ஓகே. சோ நீங்க ஷூட் பண்ணனும்னா நீங்க எங்கயா மவுண்ட் பண்ணனும். ஓகே. சோ யூ நீட் a monitor. மானிட்டர் மவுண்ட்ஸ் நிறைய இருக்கு. இது வந்து நீங்க ஆக்சுவலி நீங்க கார்ல மவுண்ட் பண்ணனும்னா உங்களுக்கு வந்து ஒரு சக்ஷன் மவுண்ட்னு ஒரு மவுண்ட் இருக்கு. சோ அதை நீங்க இத கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சோ நீங்க கார்ல மாட்டலாம். சோ நீங்க ட்ரைபாட்ல யூஸ் பண்ணனும்னா நீங்க ட்ரைபாட் மவுண்ட்னு கிடைக்குது. அண்ட் நீங்க ஆக்சுவலி தலையில கூட மாட்டிக்கலாம். ஹெட் மவுண்ட்னு இருக்கு. செஸ்ட்ல மாட்டிக்கலாம். இந்த ஆங்கிள்ல மாட்டணும்னா சோ செஸ்ட் மவுண்ட்னு கிடைக்குது. சோ நிறைய விஷயம் இருக்கு. ஆக்சுவலி அக்சசரிஸ் ஃபார் GoPro தான் ரொம்ப ஒரு பெரிய லைக் மார்க்கெட் அண்ட் நிறைய லைக் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ நீங்க வந்து கார்ல வந்து ஒரு பானெட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணனும்னா கூட அதுக்கு ஒரு பிளேட் இருக்கு. அதை வாங்கி நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அங்கே அப்படியே நீங்க கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் என்னன்னா பேட்டரி வந்து ரிமூவபிள். ஸோ நீங்க மல்டிபிள் நீங்க பேட்டரி வந்து அரௌண்ட் கிட்டத்தட்ட 2-3 hours தான் லாஸ்ட் ஆகும் சிங்கிள் சார்ஜ்ல. ஓகே. அதனால நீங்க அந்த ரெக்கார்ட் பண்ணலாம். பட் நம்ம வந்து இப்போ ஆப் இருக்கு. சோ அந்த ஆப் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஆக்சுவலி கேமரா வந்து. சோ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த GoPro கேமராக்கான ஆப் வந்து ஆண்ட்ராய்ட்ல இருக்கு as well as ஐபோன்லயும் இருக்கு. அதுதான் இந்த ஆப். சோ இந்த ஆப் பாத்தீங்கன்னா நீங்க வைஃபைல கனெக்ட் பண்ணிருப்பீங்க. சோ இப்போ வந்து லைவா நமக்கு வந்து லைக் தெரியுது ஷூட் நடக்குது. நம்ம இந்த வியூ ஃபைண்டர் மாதிரி கேமரா யூஸ் பண்ணா நீங்க சொன்ன மாதிரி இந்த டிஸ்ப்ளே கிடையாது கேமரால. சோ இது வெறும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மல்டிபிள் GoPros யூஸ் பண்ணி லைக் ஃபிலிம் பண்ணுவாங்க. ஃபிலிம்ஸ் ஆர் அட்வென்ச்சர் கேப்சர் பண்றவங்கலாம். பட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா பிரைஸ் இப்ப ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க GoPro. $399 US பிரைசிங். கிட்டத்தட்ட 25,000 தான் ஆக்சுவல் ஆக்ஷன் கேமரா. ஒரு லைக் டேர் டெவில் கேமரா வந்து உங்களுக்கு 25,000 கிடைக்குது. அண்ட் இட் கேன் கேப்சர் ஈவன் 4K வீடியோ. அண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப லைக் பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு இதுல, வீடியோ ஸ்டெபிலைசேஷன். சோ நீங்க இந்த லைக் கேமரா குலுங்கினாலோ அந்த மாதிரி ஷேக்கே எதுவும் தெரியாது. ரொம்ப ஷேக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இது பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அட்வென்ச்சர் கேமராஸ் GoPro. So இது வந்து லேட்டஸ்ட் மாடல் GoPro Hero 3 Plus Black Edition. நிறைய எடிஷன்ஸ் இருக்கு. So Black Edition is the most. So இது வந்து GoPro 3 Hero Plus Black Edition. Okay. So Black Edition has the most number of features, 4K video and நிறைய features இருக்கு. Silver Edition இருக்கு, slightly cheaper. அது $299 அது கிட்டத்தட்ட around 18-19,000. இது வந்து around 24,000 25,000. பட் இது லைக் GoPro வாங்க போறீங்கன்னா வாங்குறது பெஸ்ட், வாங்குறது பெட்டர். So அதனால இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ நீங்க வந்து மல்டிபிள் GoPros கூட நீங்க யூஸ் பண்ணலாம் ஃபார் ஷூட் அண்ட் பேர் பண்ணலாம். சோ ஆமா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட் தான் அது கண்டிப்பா. சோ நீங்க சொல்றமா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து அபார்ட் ஃப்ரம் ஆஃபிஷியல் தட் இஸ் ஷூட் பர்பஸ் தவிர மத்தபடி இப்ப நம்ம பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃபேமிலியா நம்ம ட்ரிப் போறோம், ஒரு 1 or 1.5 hours ஜர்னி அப்படின்னா காருக்கு மேல நம்ம ஃபிட் பண்ணி நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து லைக் இன்பில்ட் மைக்கும் இருக்கு. சோ ஆடியோ கேப்சர் ஆகும். அப்படி உங்களுக்கு தனியா எக்ஸ்டர்னல் மைக்கை யூஸ் பண்ணனும்னாலும் நீங்க போர்ட் இருக்கு. நீங்க மைக்ரோ யூஎஸ்பி மினி யூஎஸ்பி போர்ட்ல வந்து மைக் நீங்க கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு அடாப்டர் கிடைக்குது. சோ நீங்க வந்து உங்க ஆடியோவும் கேப்சர் பண்ணலாம். ஓகே. சோ உங்களுக்கு வந்து இந்த வைட் ஆங்கிள் இருக்கிறதுனால நிறைய டீடைல் கேப்சர் பண்ணலாம் அந்த வீடியோல. சோ இப்போ பாத்தீங்கன்னா GoPro Hero 3 Plus Black அப்படிங்கிற இந்த கேமராவோட ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா கேட்கவே ரொம்ப வியப்பா இருந்திருக்குங்களா? கண்டிப்பா. பிகாஸ் வந்து நம்ம அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்கு இவ்வளவு நாள் நம்ம வந்து நிறைய ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அதுலயே வந்து நம்ம ரேசிங் மூவிஸ் தான் பாத்தீங்கன்னா டயருக்கு இன் பிட்வீன் நம்ம கேமரா வைக்கிறது எப்படி அப்படின்ற குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு தீர்வு வந்து இந்த GoPro கேமராஸ் தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. மேபி அது வேற எடிஷனா இருக்கும், இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ எடிஷனா இருக்கும். பட் இது வந்து லேட்டஸ்ட் எடிஷனுங்க GoPro Hero 3 Plus Black. சோ நீங்க கண்டிப்பா நீங்க அட்வென்ச்சரஸ் ட்ரிப் நான் ரொம்ப விரும்புவேன், இல்ல நான் வந்து ட்ரெக்கிங் போவேன், இல்ல நான் பைக் ரைட் போவேன், கார் ரைட் போவேன்னு நினைச்சீங்கன்னா இந்த கேமரா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வருண், GoPro
சாம்சங் S5. ரெண்டு போனுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஸ்பெக்ஸ் நீங்க நம்ம பேசணும். பட் நம்ம தேர்ட் செக்மெண்ட் வந்து நம்ம யூசுவலா ஜெனரல் டாபிக் பத்தி பேசுவோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் எல்லாருமே போன் வாங்குறது வந்து யூஸ் பண்றதுக்கு வாங்குறாங்களோ இல்லையோ, கால் பேசுறதுக்கு, கேம் ஆடுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வாங்குறாங்களோ இல்லையோ, மெயினா ப்ரௌசிங் பண்றதுக்காக வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரிலையன்ஸ் போன், நோக்கியா போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா GPRS இருந்துச்சு. GPRS கனெக்டிவிட்டியில பண்ணோம். அப்புறம் 2G ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 3G வந்து மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப வியப்பா இருந்துச்சு. இவ்வளவு ஸ்பீட் ஆக்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப 3G எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. 4G ஒரு நெட்வொர்க் போறோம்னு சொல்லி இப்ப ரீசனா வந்து நம்ம பக்கத்து ஸ்டேட் பெங்களூர்ல போட்டிருக்காங்க. சோ இந்த 4G நெட்வொர்க்கோட அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கு, ஸ்பீட் கெபாசிட்டி எப்படி இருக்கு, 4G-னா என்ன, அதை பத்தி நம்ம பேசலாம். சோ சொன்ன மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து முன்னாடி வந்து மொபைல் இன்டர்நெட் அப்படின்னு வந்து முன்னாடி வந்து நிறைய அவ்வளோ பாப்புலர் கிடையாது, மக்கள் நிறைய அவ்வளோ ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா வந்து நிறைய சார்ஜஸ் நிறைய இருக்கும், யாரும் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்லோவா பாத்தீங்கன்னா GPRS ஃபர்ஸ்ட் பாப்புலர். GPRS தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி ஸ்லோவஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டா. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேப்னு இருந்தது, வேப் GPRS, அதுக்கப்புறம் எட்ஜ் ஸ்லைட்லி ஃபாஸ்டர் மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஸ்டில் வந்து டேரிஃப்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அப்புறம் நிறைய பாப்புலர் ஆக வந்து டேரிஃப்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சது, அதனால மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 3G ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பாப்புலர் ஆச்சு, நிறைய பிளான்ஸ், நிறைய ஆபரேட்டர்ஸ், நிறைய பேர் எல்லாம் லான்ச் பண்ணாங்க. வோடாஃபோன், ஏர்டெல், ரிலையன்ஸ், கிட்டத்தட்ட எல்லாம் டாடா டோகோமோ எல்லாரும் வந்து 3G ஆஃபர் பண்றாங்க இப்ப மார்க்கெட்ல. BSNL, MTNL எல்லாருமே. அதனால வந்து மக்கள் வந்து இப்ப போன் முன்னாடி எல்லாம் வாங்குறதுக்கு வந்து லைக் வெறுமா கால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கேமரா யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்ப எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா லைக் ப்ரௌஸ் பண்றது, சிஸ்டம் பக்கத்துல போகாமலே வந்து இமெயில் செக் பண்ணணும், அந்த மாதிரிலாம் யூசர்ஸ் வந்து யூசேஜ் பேட்டர்ன் மாறிட்டு இருக்கு. ஸோ இமெயில் செக் பண்ணும், மெசேஜ் பண்ணும், வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணும். அதெல்லாம் சிஸ்டம் முன்னாடிலாம் ப்ரொவிங் சென்டர் போவாங்க, சிஸ்டம் போய் பண்ணுவாங்க, ஆஃபீஸ் போய் பண்ணுவாங்க. இப்போ ரோட்ல இருந்தே பண்றாங்க, எங்கேருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அங்கிருந்தே பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி யூசர் பேட்டர்ன் லைக் யூசேஜ் வந்து மாறிட்டு இருக்கு. அண்ட் ஆப்வியஸா மார்க்கெட்டும் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. அண்ட் பிரைசஸ் ஆஃப் இந்த 3G கூட ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. பட் 3G என்னன்னா கிட்டத்தட்ட வந்து ஸ்பீட்ஸ் பாத்தீங்கன்னா 3G வந்து 2 டைப்ஸ் ஆஃப் 3G இருக்கு. ஒன்னு வந்து லைக் லோ ஸ்பீட் இருக்கு, ஒன்னு வந்து HSPA plus இருக்கு. HSPA plus. HSPA வந்து only up to about like 7.2 to 14 Mbps வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணோம். பட் HSPA plus வந்து up to 21 Mbps சப்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி 21 Mbps வந்து, ஆனா வந்து நம்ம ஊர்ல வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணும்போது அரௌண்ட் 14-15 Mbps வந்துருக்கு வோடாஃபோன் ஆர் ஏர்டெல் எல்லாம். அண்ட் பட் இதுதான் லிமிட். ஸோ அது அவ்வளவு அதுக்கு மேல போக முடியாது. 3G-யோட மேக்ஸிமம் கெபாசிட்டி 3G வந்து அவ்வளவுதான் இந்தியால. ஸோ அடுத்த பிக் ரெவல்யூஷன் பாத்தீங்கன்னா 4G தான் போதுங்க. ஸோ 4G-க்கு வந்து லைக் 4th ஜெனரேஷன் ஆஃப் லைக் மொபைல் நெட்வொர்க்ஸ் சொல்லலாம். ஸோ 3G GSM-ல வந்து 4th ஜெனரேஷன் ஆஃப் GSM நெட்வொர்க்ஸ் தான் 4G. ஸோ 4G வந்து ஆக்சுவலா 4G-ன்னு சொல்ல மாட்டாங்க, 4G LTE-ன்னு சொல்லுவாங்க. இது LTE-னா வந்து லாங் டர்ம் எவல்யூஷன். இது ஆக்சுவலி டெக்னிக்கல் டர்ம். பட் நீங்க பெங்களூர் அண்ட் கல்கட்டா அண்ட் பூனே அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஏர்டெல் வந்து லைக் 4G சர்வீஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பேரு 4G LTE, அந்த சர்வீஸ் பேரு ஏர்டெல் 4G LTE அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ வெளிநாட்டுல நான் போகும்போது பார்த்துருக்கேன், நான் LTE தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்படியே வந்து ஸ்பீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டு இன்டர்நெட் லைக் ஹோட்டல் இன்டர்நெட் கூட ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அப் டு வந்து 100-200 Mbps வரைக்கும் வந்து நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம ஷோலே வந்து முன்னாடி நம்ம காமிச்சிருக்கோம். லைக் வந்து லைக் இந்த மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் இந்த எபிசோட் போது குவால்காம் ஒரு LTE சர்வீஸ் டெமோ பண்ணாங்க. அப்ப 300 Mbps காமிச்சாங்க அந்த செக்மெண்ட்ல. அப்ப ஸ்பீட்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் நம்ம அந்த கண் பிளிங்க் பண்ற செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து சோ 300 Mbps நினைச்சு பாத்தீங்கன்னா வயர்ட் அந்த உங்களுக்கு ஒரு வீட்ல ஒரு ஆபீஸ் ஒரு என்டர்பிரைஸ் கனெக்ஷனே வந்து அவங்களோட ஸ்பீடுக்கு போறது ரொம்ப கஷ்டம். அது வந்து வயர்ல போகும். சோ வயர்னா உங்களுக்கு அந்த லேட்டன்சி இருக்கும், அந்த ஸ்லோனஸ் இருக்கும், டிலே இருக்கும். வயர்லெஸ்ல போகும்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு லைக் டிஸ்டன்ஸ் ஒரு மேட்டரே கிடையாது. சோ நீங்க மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் 4G என்னன்னா அது வயர்லெஸ் பிராட்பேண்ட். சோ அதனால வந்து நீங்க வந்து இந்தியால பாத்தீங்கன்னா பிக் ப்ராப்ளம் நம்மளுக்கு என்னன்னா வந்து ரூரல் ஏரியாஸ்லாம் வந்து அவ்வளவா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடையாது. சிட்டிஸ்ல இருக்கு, பட் ரூரல் ஏரியாஸ் கிடையாது. ஏன்னா வந்து இந்த வயர் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கு இந்தியால. சோ வயர் கேபிள் வந்து அவ்வளவு தூரம் போகணும். அதனாலதான் வந்து உங்களுக்கு இப்போ 3G எல்லாம் பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நீங்க வீட்டுல இன்டர் கனெக்ஷன் கூட அங்க BSNL தான் கொடுப்பாங்க. BSNL சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வெளியூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப உள்ளூர்ல எல்லாம் கிடைக்காது. சோ டேட்டா மொபைல் வந்து உங்களுக்கு மொபைல் டேட்டா வந்து உங்களுக்கு வயர் தேவையில்லை. உங்களுக்கு செல்போன் டவர் இருந்தா போதும், செல்போன்ல அந்த ஃபீச்சர் அந்த ஃபெசிலிட்டி இருந்தா போதும், உங்களுக்கு இன்டர்நெட் வரும். நீங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம யூசேஜே மாறுது. சோ நீங்க மொபைல் மட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. 4G LTE நீங்க வந்து 4G வந்து உங்க பிசில யூஸ் பண்ணலாம். சோ உங்க முன்னாடி ஜஸ்ட் போன்ல நீங்க இமெயில் செக் பண்றதுக்கு, பிரவுசிங் பண்றதுக்கு, சோ GSM கார்டை போட்டு நம்ம வந்து பிசில கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அதே மாதிரி நம்ம 3G கார்டு வந்து நம்ம பிசில யூஸ் பண்ற மாதிரி 4G வந்து நம்ம என்ன வீடியோ ஸ்ட்ரீமிங் கூட பண்ணலாங்க. என்ன வீடியோ ஹை டெஃபினிஷன் வீடியோ 4K வீடியோ கூட ஸ்ட்ரீம் பண்ணலாம் உங்க 4G-ல.
சோ அதெல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். என்னன்னா வந்து சைமல்டேனியஸா நீங்க 4G இல்ல வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணலாம். இப்போ நீங்க 3G வந்து நீங்க ஏதாவது டவுன்லோட் பண்ணீங்கன்னா இப்போ போன்ல ஆர் லைக் சே பிசில நீங்க வேற ஏதாவது ஓபன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஸ்லோவா இருக்கும். ஆமா, லைக் நம்ம ஸ்கைப் கால் பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோ ப்ளே பண்ணீங்கன்னா சரி, இல்லனா இமெயில் செக் பண்ணா சரி, இமிடியேட்டா ஸ்கைப் கால் பிரேக் ஆகும், குவாலிட்டி வந்து பிரேக் ஆகும், வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி கோஸ்ட் வேற மாதிரி இருக்கு. அதனால வந்து அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. சோ 4G என்னன்னா அவ்வளவு பேண்ட்வித் இருக்கிறதுனால நீங்க மல்டிபிள் திங்ஸ் பண்ணலாம். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன், இமெயில் செக் பண்ணிட்டு இருந்தேன், சேம் டைம் வந்து ஒரு ஸ்கைப் குரூப் சாட் டேக் பார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு சைமல்டேனியஸா விஷயம்லாம் வந்து நம்ம 4Gல பண்ணலாம். அண்ட் ஸ்லோவா வந்து இப்போ இந்தியாவில் வர எல்லா போன்ஸும் வந்து 4G சப்போர்ட் பண்ற மாதிரி போன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, சோ நீ வந்து இப்போ வந்து மக்கள் வந்து போன் வாங்கும் போது டேட்டா யூஸ் பண்ண போறாங்கன்னா 4G இருக்கிற மாதிரி போனை வாங்குறது பெட்டர். ஓகே, ஏன்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஐ திங்க் ஒரு கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். ஆல்ரெடி பெங்களூர்ல இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஐபோன்ல கூட நீங்க 4G யூஸ் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஐபோன் ஆப்பிள் வந்து எப்பவுமே LTE இருக்கிற மாதிரி போன் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 5S 5C எல்லாம் வந்து நீங்க ஏர்டெல்ல வந்து நீங்க பெங்களூர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க 4Gல யூஸ் பண்ணலாம். அது வித்வுட் டூயிங் எனிதிங், ஒரு செட்டிங்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணணும், சிம் கார்டை ரீப்ளேஸ் பண்ணும். ஏன்னா 4G சிம் கார்டு வேற மாதிரி சிம் கார்டு. ஓகே, சோ அது நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து 4Gல யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐபோன் பழைய 3G யூஸ் பண்ணிட்டு இருந்த போன் 4Gல about 20-15 Mbpsல அந்த போனை யூஸ் பண்ணலாம். இதுக்காக பெங்களூர்ல போய் ட்ரை பண்ணணும்னு தோணுது. ஏன்னா வந்து அங்க மட்டும் தான் இருக்கு இப்போ அந்த சர்வீஸ், அங்க லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம வியூவர்ஸ் எங்கயாவது பெங்களூர்ல யாராவது இருந்தாங்கன்னா 4G யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஓகே, சோ வியூஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஷோல பேசுற விஷயம் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஆச்சு. எஸ்பெஷலி இந்த S5 போனா இருக்கட்டும், கோப்ரா கேமரா வந்து எல்லாருக்குமே ரொம்ப வந்து இப்படியும் ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொன்ன மாதிரி அந்த 4G நெட்வொர்க். சோ எல்லா விஷயத்தை பார்த்து நீங்க கண்டிப்பா வியந்திருப்பீங்க. மீண்டும் உங்க எல்லாரும் நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், வேற இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் மீ அசீம் அண்ட் எக்ஸ்பர்ட் வருண் சிங். பை, டேக் கேர்.